ஹாப்பினஸ் தான் ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்குது. எல்லா நோய்களுக்கும் தீர்வாக இருக்குங்க. என்னன்னாலும் இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நோயை க்யூர் பண்ணுறேன். அது கூட நானே சொல்கிறேன் அதெல்லாம் பெர்மனண்ட் க்யூர்னு. அது கூட அப்படியே எக்ஸாக்டாக பெர்மனண்ட் க்யூர்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாமல் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிட்டாலும், எவ்வளோ நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும், எவ்வளோ தான் தேவையான அளவுக்கு டெஸ்ட் எல்லாம் நம்ம உடம்பு பண்ணி அப்பப்போ வாட்ச் பண்ணாலும் அது அவ்வளோக்கா பாதுகாப்பான முறை கிடையாது. நம்மளுக்கு அதை மீறி நோய் வர்றதுக்கும், பெரிய நோய் வர்றதுக்கும் இது மாதிரியெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றி, மகிழ்ச்சியாக மாற்றி, ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்கிற மாதிரியும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் மாற்றினீங்கன்னா ஷுவராகவே சொல்லலாம் நோய்கள்லேருந்து எவ்வளோ தூரம் விடுபடலாம். ஒன்றுமே வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம, பட் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது நிலைமை. அப்படியே எல்லாமே குறைஞ்சி போயிடும். உங்களுக்கு இப்போ 10 ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, 10 இடத்துல வலி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அப்படியே எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி போயிடும். அப்படியே ஆளே மாறிடுவீங்க, எந்த நோயும் இல்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி நடக்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வாழ்க்கை முறையை மகிழ்ச்சியானதாக மாற்றணும். எப்படி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா எய்ம் வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிப்பு வருதோ, எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி அதுக்குன்னு ஒரு படித்தோ வேலைக்கு போயோ இல்லை படிக்காமல் ஒர்க் பண்ணியோ பிஸ்னஸ் பண்ணியோ தான் ஏர்ன் பண்ணி சக்ஸஸ் ஆகிறீங்களோ, அதே மாதிரியே மற்ற விஷயம் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணால் அதை பண்ணுறீங்க, அண்டு மேரேஜ் நடக்கணுன்னா அதை பண்ணுறீங்க, அண்டு வெளிநாடு வேலைக்கு போகணுன்னா அதையும் அச்சீவ் பண்ணி போகிறீங்க. இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக படித்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆகுறீங்க, டாக்டர் ஆகணும்னு நினச்சா. இது எல்லாமே முயற்சி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதுலேருந்து சக்ஸஸ் ஆகிறீங்க. அதை விட அது எவ்வளவோ கஷ்டம், அதுலேயே சக்ஸஸ் ஆகிறீங்க. அதை விட ஈஸியானது தான் இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் வச்சுட்டிங்கன்னா மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயத்துலேருந்தெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு சின்ன சக்ஸஸ் ஆனால் நீங்கள் அதுக்கே மகிழ்ச்சி ஆகலாம். ஒரு உண்மையிலேயே உணவு கூட, ஒரு டீ குடித்தா, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாப்பிட்டா, ஒரு ஜூஸ் குடித்தா, இந்த மாதிரி பல இடங்களில் அதை தவிர ஒரு பிடிச்சவங்ககிட்ட பேசுனா, அதை தவிர ஏதோ ஒரு பிஸ்னஸில் நல்ல டீல் இன்கம் வந்தால், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் மகிழ்ச்சிங்கிறது அடங்கி இருக்குல்லங்க. இந்த மாதிரி அடங்கி இருக்கிறதுனால அதுக்கு டெய்லி நீங்கள் திட்டமே போட்டு அப்படி இருக்கலாம். இன்னொரு திட்டமும் போடலாம். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு திட்டம் போடணும். ஸ்ட்ரெஸ்ஸை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. நம்மளா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதுக்கு உடனடியாக ஏன் ஆகிறோம், ஏன் இப்படி இருக்கிறோன்னு உட்காந்து அதுக்கு ரெமெடி, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழியை பண்ணணும். இதே சரி அடுத்தவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம மேலே அவ்வளோக்கா தப்பு இல்லைன்னா அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள சாதாரண குற்றமாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட உங்களை அடித்த மாதிரியோ, உங்களை குத்துன மாதிரியோ, உங்களை ஈவன் கொலை பண்ண மாதிரி தான் அர்த்தம். எப்படின்னு கேட்டால், இதே மாதிரியே 100கணக்கான தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணால் நீங்களாவே ஹார்ட் அட்டாக் இறந்துருவீங்க. இதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பக்கவாதம் மிகப்பெரிய ஆபத்து வந்துடும். இதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் பண்ணால் நம்ம மைண்டில் பயங்கரமாக பிரச்சனையாகி அது நம்மளை டெத்துக்கு கூட கொண்டு போய் விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் அட்டாக் மாதிரி தான். ஸ்ட்ரெஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இது உங்களை லீகலாக மர்டர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி போய் சேர வச்சிடுறாங்க. இது நிறைய பேர் இதை தெளிவாகவே பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணி இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.